நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமாக பிளே தமிழ்ல இந்த நவகிரக பயிற்சியை பார்க்கணும். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாளுக்கு பிறகு உங்களுடைய சுயரூபம் உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சாக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு. ஏன்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல. அப்ப 139 நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம், உழைப்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேறும். எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜாதனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தாங்க சனி பகவான். இப்ப சனி பகவான் 12 ராசிக்கும் 12 விதமான யோகத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, அதுவும் குருவுடைய நட்சத்திரம் ஆகிறனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க, இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார். இப்ப அந்த 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதான் முக்கியமா பாருங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பான ராசினா உங்க ராசியை மட்டும் தான் சொல்லணும். எப்படி எல்லா வேலை எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா பயங்கரமான ஒரு திறமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா அறிவாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க கன்னி ராசிகிட்ட பக்கவா இருக்கும் பாருங்க. எப்படி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஸ்லோவா எந்த வேலையும் பார்க்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமா தெரியாது, எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நகைச்சுவை உணவு குழந்தை போல் குணம் கொண்ட ஒரே ராசி கன்னி ராசியை மட்டும் தாங்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கன்னி ராசிக்கு எப்போதுமே நல்ல கிரகம்னா சனி பகவான் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை வீட்டு சனி பகவான் சொல்லுங்க, 5க்கும் 6 கூடியவர், 5ஆம் பாவத்துல என்ன இருக்கக்கூடிய ஆசை இருக்குது. எப்படி ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமா நடக்காதா, அடுத்து வேலை, தொழில், கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வேலை, வழக்கா எல்லாமே 6ஆம் இடம் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்புல பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட கடன் வரும், எப்படிப்பட்ட பகை வரும், எப்படிப்பட்ட எதிரி வருவா, உங்களுக்கு எப்படி மேல் அதிகாரி எப்படி இருப்பாங்க, வேலை பார்க்குறது எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த 6ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட அதிபதி என்ன வக்ரமா இருந்தாரு. அப்ப யார் ஜாதத்துல சனிபவன் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா சனிபவன் தான் உத்தியோகத்துக்காரர், நல்லா பாத்துங்க, நம்முடைய ஆயுளுக்காரகர், உத்தியோகக்காரகர், இரும்புக்காரகர், இந்த கஷ்டமான வேலை பார்க்குறாங்களா எல்லாமே இந்த சனி பகவான் தான். இந்த அழுக்கு உடை போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சனி பகவான் ஆதிக்கம் வரும். நம்முடைய எலும்பு, நம்முடைய எல்லாருடைய ஜாதகம் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க ஒரு பொருளை இயக்க முடியும். அதனால தான் இவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்குறாங்க. எந்த கிரகத்துமே சனீஸ்வர பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கொடுக்குறாங்க. இவரை கண்டாதான் எல்லாருமே ஜாதனோட இது வேகமாக ஓய்வு பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராம். ஏன்னா இப்போ அவர் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கன்னி ராசிக்கு செம்மையான நேரம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மா இருக்குது. அப்படி அது இதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஏன்னா அறிவாற்றல் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. யோசிச்சு அடித்தா நெத்தி அடி அடிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ பாருங்கள் கன்னி ராசிக்கு எல்லாமே டைமிங் பக்கவாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, வேலை இல்லாத தடங்களை நீங்கள் பார்த்தீங்க கேட்டு பாருங்கள். ஆமாம் ஆமாம், சும்மா கேளுங்களேன். ஜூலை மாதத்துலேருந்து வேலை உத்தியத்தில் பிரச்சனை கேட்டு பாருங்களேன். ஆமான்னு சொல்லுவார். இடையில வேலையை விட்டுருப்பாப்புல. எப்படி வேலையை விட்டுருக்கணும், இல்லை கடன் வந்திருக்கணும், இல்லை பகை வந்திருக்கணும், இல்லை எதிரி வந்திருக்கணும், இல்லை உடம்பு ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனை, இந்த கழிவு சார்ந்த உடம்புல எல்லாம் வயிறு சார்ந்ததோ, கால் வலியோ, வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு செலவை நீங்கள் பார்த்தீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. படிக்கக்கூடிய மாணவன்லாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பார். அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையில ஒரு பிரச்சனை, தடைகள், தாமதம், இது எல்லாமே கன்னி ராசிக்காரர் பார்த்துருக்கணும், பார்த்துருப்பாங்க. இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட நெருங்கி போறாங்க, இங்க தாமதமாகுது, குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துறாரு, பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணாரு, இன்கம் பொருளாதாரம் இப்ப 2 மாசமா சரியில்லை, அம்மாவுடைய உடம்புல ஆரோக்கியம், ஒரு பல்வலி, எப்படி பல்லு வலி, வயிறு வலி, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகளை குடும்பத்தில் நிறைய கொடுத்துருப்பார். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரங்க பிளே தமிழ். இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எப்படி
லைஃப்ல என்னென்ன விஷயம் நம்ம ஜெயிக்கணுமோ எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல கிரகம், ஜாதகத்தில் நல்லவரான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. எப்படி ஜாதகத்தில் சனி பகவான் நல்லவரா? ஏன்னா இப்போ நல்லா கொடுக்க சூப்பராக உட்காந்துக்காரு. இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தை, எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம்னா என்னன்னு கேளுங்க. வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. குருவுடைய பார்வை வேலைஸ்தானத்தில் விடுது. அடுத்து சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால தான் வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறீங்க. வார்த்தையை நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். காரணம் இதான், நினச்சி பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் கன்னி ராசியில் சாதிக்க போகிறீங்க. பாருங்கள், கடனை அடைப்பீங்க. எல்லது தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நவம்பர் 27க்கு அப்புறம் எல்லாமே அடைபடும். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் இப்போ எடுத்து நடத்துங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அது இட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பூமி, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஜெயிப்பீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், செம்ம லக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. 10 கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போ வேலை கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் காத்திருக்கு. ஏன் வெளிநாட்டில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நல்லா பாருங்கள், வெளிநாடு கிரகம் எது? 12ஆம் பாவம் தான். இப்போ பாருங்கள், வெளிநாடு கிரகம் ஏன் உங்களுக்கு வெளிநாடு யோகம் வருதுன்னா, சனியுடைய பார்வை 9ஆம் இடம் வெளிநாடு கணத்தை பார்த்து, அடுத்து உங்கள் ராசியை பார்த்து, அடுத்து உங்கள் 4ஆம் இடத்தை வெளிநாடு, 4ங்கிறது வெளிநாடு வெளியூர் தான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கொடுக்க போகிறாரு. இப்போ நான் வீடு வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், வாகனம் வாங்குகிறேன், பூமி வாங்கினா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். யாராலையும் மாற்ற முடியாது. சனிபான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அவர் சிறப்பு பார்வையை 3-10 தாங்க, செம்மையாக கொடுக்குறாருங்க. 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. கண்டிப்பாக சனி பகவான் இது அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, இடம், பூமி, சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, திருமண சந்தோஷம் ரொம்ப தள்ளி போதா? குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுங்க. குழந்தை பாக்கியம், திருமண சந்தோஷம் எல்லாருக்கும். படிக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்கிறேன், அரசாங்க வேலை கன்ஃபார்ம். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு தடங்களும் வராது. பார்த்துங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். மெயினாக பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கில் பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களாம் சூப்பராக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும், ஐடிஎஃபில் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லாயிருக்கும், நல்லா பார்த்துக்கணும். அடுத்து மருத்துவத்துறை நல்லாயிருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், பேங்கில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் வேலை நல்லாயிருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும், இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், கெமிக்கல் ஃபீல்டு பட்டை கலக்குவாங்க. ஏன்னா எல்லா கிரகமும் பக்காவாக இருக்குது. கன்னிராசிக்கு சனி பகவான் பக்காவாக கொடுக்க போகிறாரு. உங்கள் ஜாதகம் அவர் யோகமான நீங்கள் பார்த்துக்கணும். பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறாரு. நட்சத்திரம் பார்ப்பதில் வரணும். முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பற்றி சிந்திப்பீங்க. வெளிநாடு, வெளியூர் நிறைய பயணத்தை மேற்கொள்ள நபராக நீங்கள் இருப்பீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றி தான். எப்படி எல்லாமே வெற்றி. இப்போ 2 மாதமாக நீங்கள் புழிஞ்சு எடுக்கிற 2 மாதம் ஒரு நிம்மதியில் தன்மை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. குடும்பத்தில் செலவு, நண்பர்கள் எதிரி, பழக்க வழக்கத்தில் பிரச்சனை. இப்போ கேளுங்க, வேலை உத்தியோகத்தில் தடை, கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தருமாற்றம், நிறைய செலவுகள் எல்லாமே பார்த்தது யாருங்க? இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க தான். இனிமேல் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் பார்க்குறது, திருமணத்தில் ஒரு தடையை நீங்கிறது, எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வருது. உத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து அஸ்தானத்தில் பிறந்தவங்க, பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. எப்படி பயங்கரமாக கற்பனை பண்ணுவீங்க. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, தைரியமாக இறங்கி அடிங்க. அஸ்தானத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாமல் இறங்குங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வியில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கற்பனை, கலை எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அஸ்தனத்தில் தான். இனிமேல் தான் நல்ல நேரமே உங்களுக்கு வருது பாருங்கள். படிப்புகள் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலை ஒரு மாற்றம் வரும், தொழிலில் ஒரு மாற்றம் வரும், அரசியல் ஃபீல்டு, அரசாங்க வேலை, நிறைய ஒரு நல்ல விஷயம், தொழிலில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த அஸ்தத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சித்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்கள், ஒரு தைரியமான குணம் இருக்கும் சித்திரத்தில் பிறந்தவங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் தைரியமாக யோசிக்கவே முடியாது. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாதுங்க. ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு அறிவான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்கள் இந்த சித்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும்.
ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, நிறைய கஷ்டத்தை பார்த்தாங்க. குடும்பத்தில் செலவு நல்லா பார்த்துக்கணும். வண்டி வாகன ரிப்பேர் வந்திருக்கும், உடம்பு சார்ந்த செலவு, ஒரு சின்ன செலவு வந்திருக்கும், ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தடுமாற்றம், எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது மிருகசீரர் தான். இப்போ அதாவது இந்த சித்தராசியில் பார்த்தாங்க. இனிமேல் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க. வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். மெயினாக பாருங்க, இந்த நெருப்பு சார்ந்த வேலை பார்ப்பீங்களே அவங்க, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது. இந்த சித்திரத்தில் பார்க்குறது இரும்பு சார்ந்த வேலைலாம் சூப்பராக இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.